தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த T20 வேர்ல்டு கப்ல உங்களோட ஃபேவரட் பிளேயர் யாரு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மை டியர் கேமிங் நண்பாஸ், இன்னொரு சண்டே இன்னொரு கேமிங் வீடியோ உங்களுக்காக. இந்த கேமிங் வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிரிக்கெட் கேம்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நீங்க விளையாடாத 5 யூனிக்கான கிரிக்கெட் கேம்ஸ் வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு கிரிக்கெட் ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இடம் பிடிச்சிருக்க கேம் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு கேம் தான் WCC3. இது வந்து மொபைலுக்குன்னு உருவாக்கப்பட்டதுலேயே ஒரு பெஸ்ட் கிரிக்கெட் கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமில் புதுசாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் கமெண்ட்ரியை வந்து இந்த கேமில் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம அபினவ் முகுந்த் வந்து இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வாய்ஸ் ஓவரில் இந்த கேம் விளையாடும் போது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். மூணை தொட்டது யாரு? இந்த பந்துங்க சிக்ஸே போல் பேட்டர் காலி அடியாது இடி கடைசி பந்த கடாசி விட்டுருக்காரு. இதை தவிர பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீமோட புது ஜெர்சிஸ்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒரு குறிப்பிட்ட பிளேயரை வந்து நீங்கள் ட்ரைன் பண்ணுறது, அப்கிரேட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா IPL மாதிரியான பெரிய பெரிய டோர்னமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஆக்ஷன் வச்சு உங்கள் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி ஒரு டீமை வந்து ரெடி பண்ண முடியும். அண்ட் இந்த கேமில் உங்களுக்கு மல்டி பிளேயர் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து ஒரே டைமில் கிரிக்கெட் கேம் வந்து விளையாண்டுக்க முடியும். இந்த கேமில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க அந்த ஷார்ட் செலெக்ஷனாக இருக்கட்டும், பவுலிங் ஏரியாஸாக இருக்கட்டும், மற்றபடி விக்கெட் எடுத்த உடனே 100 அடிச்ச உடனே அதனோட செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்க்கிறதுக்கு ரொம்ப ரியலா இருக்கும். சோ நீங்க டிவில லைவ் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரியான ஒரு கிரிக்கெட் கேம் விளையாடணும் அப்படின்னா இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான விஷயங்கள் இதுல வந்து இருக்கு. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்க கேம் வேர்ல்டு கிரிக்கெட் பேட்டில். இந்த கேம் வந்து கிராபிக்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கேம்ல பாத்தீங்கன்னா நிறைய விதமான டோர்னமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு IPL மாதிரியான பெரிய டோர்னமெண்ட்டும் இருக்கும். அதே மாதிரி லோக்கல் மேட்சஸும் இந்த கேம்ல வந்து விளையாட முடியும். இந்த கேம்ல யூனிக்கான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கெரியர் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க இனிஷியலா ஒரு பிளேயரா வந்து இன்வால்வ் ஆகி அதுல இருந்து லெஜெண்டா மாறுற வரைக்கும் இந்த கேம்ல வந்து விளையாண்டுக்க முடியும். அதே மாதிரியே ரிட்டையர் ஆகும்போது பிளேயரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் ஃபேர்வெல் மேட்ச் அப்படின்ட்டு புதுசா நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கேம்ல நிறைய விதமான பேட்டிங் ஷாட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹூக் ஷாட், அதுக்கப்புறம் அப்பர் கட் அப்படின்ட்டு நிறைய விதமான பேட்டிங் ஷாட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ கிராபிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கிரிக்கெட் கேம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணாங்கன்னா இந்த கேம் வந்து ஆண்ட்ராய்டுக்கு பெஸ்டான கிரிக்கெட் கேம் அப்படின்னே சொல்லலாம். இதை தவிர பாத்தீங்கன்னா இந்த கேம்ல உங்களுக்கு மல்டி பிளேயர் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் வந்து ஒரே டைம்ல இந்த கேம் வந்து விளையாண்டுக்க முடியும். மற்றபடி சேலஞ்ச் மோட்ஸ் அண்ட் லைவ் ஈவெண்ட்ஸ், அதாவது இப்ப கரண்டா என்ன லைவ் கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கோ அந்த கிரிக்கெட்டை நீங்க கேமா விளையாண்டுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கேம்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கிரிக்கெட் கேம் உங்க மொபைல்ல ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த கேமை ட்ரை பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல மூணாவது இடத்தை பிடிச்சிருக்க கேம் வந்து RVG கிரிக்கெட் கிளாஸ். சத்தியமா சொல்றேன், இது வந்து ஒரு வேற லெவல் கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமோட சைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 338 MB தான் வருது. ஆனா இதுல கொடுத்திருக்க விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு பிச் ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. மொபைல் கேம்ஸ்லயே ஃபர்ஸ்ட் டைம் பிச் ரிப்போர்ட் கொடுக்கிறது இதுல தான். அண்ட் இதை தவிர பாத்தீங்கன்னா பிளேயர்ஸோட ஸ்டாட்டிக்ஸை வந்து ரியலா மெயின்டைன் பண்றாங்க. நீங்க விளையாட தான் அந்த பிளேயரோட ஹை ஸ்கோர், அவரோட ரன்ஸ் எல்லாமே வந்து ஆட் ஆகும். இதுல எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னா மண்டை மேல இருக்க கொண்டையை மறந்த மாதிரி பிளேயர்ஸோட ஹெட்டை மட்டும் கொஞ்சம் பெருசா கொடுத்திருக்காங்க. மற்றபடி இதில் இருக்க ஷார்ட் செலக்ஷனாக இருக்கட்டும் அண்ட் இதனோட கிரவுண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வேற லெவலில் இருக்கு. இந்த கேமில் உங்களுக்கு மல்டி பிளேயர் மோட் இருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாண்டுக்க முடியும். அண்ட் எக்கச்சக்கமான டோர்னமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, DRS கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட்டில் என்னென்ன விஷயம் இருக்கோ எல்லாமே இதில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு கம்ப்ளீட்டான பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம் இந்த கேமை. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த கேமை விளையாட பாருங்க. விளையாண்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல நாலாவது இடத்தை பிடிச்சிருக்க கேம் வந்து ரியல் கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச். டெஸ்ட் மேட்ச் லவ்வர்ஸ்க்கு எல்லாமே இந்த கேம் வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேம்ல நீங்க பெருசா கிராபிக்ஸ் எதிர்பார்க்க முடியாது, பெருசா ஆக்ஷன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா 2005 2007 வந்து டெஸ்ட் மேட்ச் நடந்ததுன்னா டிவில வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரியே இருக்கும் இந்த கேம் வந்து விளையாடும் போது. இந்த கேம்ல நிறைய இன்டர்நேஷனல் டீம்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய இன்டர்நேஷனல் பிளேயர்ஸோட நேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க பேட்டிங்க்கு கிரீஸ் போயிட்டீங்க அப்படின்னா நீங்க விளையாடுறத பொறுத்து உங்களோட பேட்டிங் மீட்டர் அண்ட் பவுலிங் மீட்டர் வந்து ஏறும். அதை பொறுத்து தான் உங்களோட பிளேயிங் ஆவரேஜும் வந்து இருக்கும். ஸோ அது வந்து ரியலா விளையாடுற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு கிரவுண்ட்ல இறங்கி ரியலா ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும். ரொம்ப டைம் பாசிங்கா இருக்கும். கிராபிக்ஸ் தான் பார்க்கறதுக்கு மொக்கையா இருக்கும். பட் ஆனால் விளையாண்டு பாருங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம். உங்களுக்கு டெஸ்ட் மேட்ச் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கேம் ஒரு டைமாவது ட்ரை பண்ணுங்க. நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்றேன்.
நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்க கேம் வந்து எபிக் கிரிக்கெட். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 220 MB தான் வருது. இதுலயே இவங்க நிறைய விதமான டோர்னமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட அந்த மோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு பிடிச்ச டீம் கூட கஸ்டமைஸ் டோர்னமெண்ட் விளையாண்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த கேம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க காட்டுற அந்த விஷுவல்ஸ் எல்லாமே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கு. பிளேயர்ஸ்லாம் நேஷனல் ஆந்தம் பாடுவாங்க இல்லையா, அந்த டைம்ல ஒவ்வொரு பிளேயருக்கு மேலேயும் வந்து அவங்க நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளேயரோட ஃபேஸ்லாம் பார்க்கறதுக்கு உண்மையாலுமே அந்த பிளேயரோட ஃபேஸ் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கேம்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஆர்எஸ் மோட், அதாவது ரிவ்யூ சிஸ்டம் வந்து இருக்கு. அண்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங்கோட அனிமேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருக்கு. பட் ஆனால் 220 MBக்கு இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ பிளேவை வந்து ஆஃப் பண்றதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதுல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ உங்க கையில ஒரு 2 GB RAM இருக்க மொபைல் தான் இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன கிரிக்கெட் கேம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த கேமை நீங்க ட்ரை பண்ணலாம். Between winning the game or losing it. This is in the air. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா இந்த 5 கேமும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 கேம்ஸையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. அங்கே போயிட்டு இந்த கேம்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 5 கேமில் எந்த கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் இதை தவிர உங்களுக்கு பெட்டரான கிரிக்கெட் கேம் தெரியும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.